அவன் பலத்தால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தால் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். அல்லேலூயா. நீண்ட வருடங்கள் ஆமென் இஸ்ரவேல் அல்லது யூதா தேவனுடைய பிள்ளைகள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை இல்லாமல் தவிக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தேவனுடைய ஆலயத்தினுடைய வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. செருபாபேல் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய ஊழியக்காரர் ஆமென் கர்த்தருடைய திட்டத்தின்படி தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். ஆனால் பலவிதமான தடைகள், ஆலய வேலை ஆமென் தடைபட்டு கிடக்கிறது. அவன் வேலை செய்ய முடியாத சூழ்நிலைமைகள். அந்த நாளிலே சகரியா என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி அனுப்புகிறார். அன்பான தேவ பிள்ளையே, தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்புவார் என்று சொன்னால் முடங்கி போனவைகளை துளிர்க்கும்படியாக, செயல்பட முடியாதபடி கட்டுண்டவைகளை விடுதலையாக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் அனுப்புவார். சகரியா வந்து செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், செருபாபேலுடைய கையிலே இருக்கிற தூக்கு நூலை பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய 7 கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதோ அதே கைகள் இதை கட்டி முடிக்கும். அல்லேலூயா. ஆலயம், ஊழியம், சபை, குடும்பங்கள் கட்டி முடிக்கப்படும் போது எந்த தனி நபருக்கும் பெருமை உண்டாக கூடாதபடிக்கு, எந்த மனுஷனுடைய பெயர் புகழ் வராதபடிக்கு, நான் தான் இதை செய்தேன் என்று யாரும் சொல்லாதபடிக்கு, பணக்காரர்களால் செய்ய முடியாததை, அதிகாரமுடையவர்களாய் செய்ய முடியாததை, சாலமோனை போன்ற ராஜாக்களை கொண்டு செய்ய முடியாததை சாதாரணப்பட்ட ஒரு செருபாபேலை கொண்டு கர்த்தர் செய்யும்படியாய் திட்டம் பண்ணினார். அவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இந்த இரவு நேரத்தில் இந்த சபைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அவன் படிப்பாலும் பட்டத்தாலும் திறமையாலும் வசதியாலும் வாய்ப்புகளாலும் மனிதனுடைய சப்போர்ட்டாலும் செய்ய முடியாதவைகளை ஆவியானவர் இங்கே நிறைவேற்றும்படி திட்டம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சிம்சோன் 300 நரிகளை பிடித்தார். நரிகள் ஒன்றும் செய்ய முடியாது. சிம்சோன் 300 நரிகளையும் வாளோடு கூட வாள் சேர்த்து கட்டினார். அதனாலும் எந்த கிரியையும் நடக்காது. சிம்சோன் அந்த நரிகளுடைய வாளில் பந்தங்களை வைத்தார். அதனாலும் பிரயோஜனம் உண்டாகாது. ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு காரியத்தை செய்தார். அந்த பந்தங்களில் தீய வச்சார். அந்த தீதான் பெலிஸ்தியருடைய ஆமென் கிரியைகளை அழிக்கிற வல்லமையாய் வெளிப்பட்டது. அதை போலதான் இந்த ராத்திரி வேளையில கூட்டம் கூடினால் அல்ல, ஐக்கியப்பட்டனால் அல்ல, ஏதோ நம்ம செயல்பட்டனால் அல்ல, நம்ம மேலே ஆவியானவருடைய வல்லமை வரும்போது பலத்தால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தால் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவரை குறித்து சொல்லும்போது கை கட்டிட்டு இருக்கக்கூடாது. ஆவியானவரை குறித்து சொல்லும்போது தாகத்தோடு இருக்கணும். ஆவியானவரை குறித்து சொல்லும்போது எந்த நேரம் எப்பொழுது என்று தெரியாது. உங்களை அவர் தொடுவார். உங்கள் மேலே ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வரும். ஜெப வேளையிலே நான் அதை கண்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாமுவேல் தீர்க்க தரிசி பெத்லகேமுக்கு வந்தது உண்மை என்றால் அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி வெறுமையாய் போக மாட்டார். இன்றைக்கு ஆவியானவர் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார் என்பதை நான் அல்லேலூயா அனுபவிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். உடைய கண்கள் திறக்கப்படுமானால் அதை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 89:20 ஆண்டவருடைய ஆவியானவர் விதமாய் எழுதி வைத்தார், என் தாசனாய்
தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவனை என்னுடைய பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவனை என்னுடைய பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற 3 வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்ம கூட ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் கர்த்தராகிய இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும்படி நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கூட யார் இருக்கிறார்? ஆவியானவர் இருக்கிறார். நான் போய் உங்களுக்காய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொன்னாரே, அந்த ஆவியானவர் நமக்கு கூட இருக்கிறபடினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கூட இருக்கிற ஆவியானவர் ரட்சிப்புக்கு உதவி செய்தார். 2, நமக்குள்ள ஆவியானவர் வரும்போது அது கனிகளால் அவன் நம்முடைய சுபாவங்களுக்கு, நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு மாற்றங்கள் உண்டாகும். எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? அல்லேலூயா. உள்ள இருக்கிற ஆவியானவர் மட்டும் அல்ல, 3வது நிலைமை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல் இருக்கும்போது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, அற்புதங்களை அடையாளங்களை செய்ய, தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்ய, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்க, வியாதியஸ்தர்களை சுகமாக்க, ஆமென், அற்புத அடையாளத்தின் ஊழியத்துக்கு நேராக ஆவியானவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. முதல் ராத்திரியிலே சொன்னேன், எழுப்புதல் என்று சொன்னால் அற்புதங்களும் அடையாளங்களும். இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், எழுப்புதல் என்று சொன்ல் அற்புத அடையாளங்கள் மட்டுமல்ல, அந்த அற்புத அடையாளங்களை செய்ய வைக்கிற ஆவியானவர் தான் எழுப்புதல். ஆவியானவர் வந்தாதான் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். ஆவியானவர் கிரியை செய்யும் போதுதான் அற்புத அடையாளங்கள் நமக்குள்ளே வெளிப்படும். சபை ஆமென் செத்த ஆமென் ஹல்லேலூயா பிரேதங்களை வைக்கிற சபை கிடங்கு அல்ல. சபை ஹல்லேலூயா உயிரற்ற எலும்புகள் கிடக்கிற இடம் அல்ல, உலர்ந்து போன கூட்டம் அல்ல. சபை உயிருள்ள கூட்டம். ஆமென். உயிருள்ள கூட்டம்னா அல்லேலூயா சத்தம் பெருசா இருக்கும். உயிருள்ள கூட்டம்னா துதியினுடைய சத்தம் பெருசா இருக்கும். ஆமென். உயிருள்ள கூட்டம்னா ஆர்ப்பரிப்பின் சத்தங்கள், ஆரவாரத்தினுடைய சத்தங்கள் வரும். பண்டிகையினுடைய கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில அபரீத வண்ணமாய் ஜனத்தை நிரப்புவாராக. நல்ல கையை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். கொஞ்சம் கூட மாணிக்க சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. 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 நசரேயனாய் இயேசுவை, அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் நம்ம மேல இருந்தா, ஆவியானவர் நம்ம மேல இருந்தா, கொஞ்சம் தட்டி கையை கொடுத்து சொல்லுங்களேன். பேச மாட்டீங்களோ பக்கத்தில் இருக்கிற ஆளுகள்கிட்ட? ஆமென். 2 பேர்ட்டியா சொல்லுங்க. ஆவியானவர் நம்ம மேல இருந்தா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம அபிஷேகம் பண்ணி இருந்தா, நம்ம நன்மை செய்கிறவங்களா சுற்றி நடப்போம். அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மேல இல்லாட்டா, யோபின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி எங்கும் உலாவி கொண்டிருந்த ஒருவன் அவன் வந்து உள்ள இருப்பான். குறை சொல்லுகிறவர்களாய் சுற்றி நடப்பாங்க, முறுமுறுக்கிறவர்களாய் சுற்றி நடப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆவியானவர் உள்ள இருந்தா, நான் பார்க்கிறேன் இயேசுவை, ஆமென், எருசலேமில் வந்தார், யூதேயா முழுவதும் வந்தார், சமரியாவில் வந்தார், கலிலேயாவில் வந்தார், வனாந்திரத்தில் வந்தார், கடற்கரை ஓரங்களில் வந்தார், மலையில் வந்தார், நிக்கல, திரும்பவும் வந்தார், சுற்றி சுற்றி வந்தாரா? எதுக்கு? நன்மை செய்வதற்காக. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஒரு தடவை ஒரு ஊருக்கு போனா
திரும்ப அந்த ஊருக்கு வர வேண்டான்னு. ஆனா திரும்பவும் இயேசு வருகிறார் நன்மை செய்வதற்காய். ஒரு நாள் விடுதலை இல்லாதவன் அடுத்த நாள் விடுதலை பெறுவதற்காக இயேசு வந்தார். ஏனென்றால் நசரேயனாகிய இயேசுவின் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இயேசுவானவர் பிறந்தது பரிசுத்த ஆவியினால, அப்படிதானா? மரியாள் மேல நிழலிட்டது அவன் யோசேப்பின் வல்லமை அல்ல. அவன் இன்னைக்கு சொல்ற மாதிரி மருத்துவத்தினுடைய வல்லமை அல்ல. ஆமென். மரியாள் கேட்கிறார், இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே, உன்னதமானவருடைய பலன் உன்மேல வரும், கர்த்தருடைய ஆவியானவர் மேல நிழலிடுவார், உனக்குள்ளே பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. அப்படின்னா இயேசுவாகிய கரு அவன் மரியாளுடைய வயிற்றிலே உருவானது பரிசுத்த ஆவியினால. ஆனால் அந்த இயேசுக்கு அந்த ஆவியின் வல்லமை, அந்த ஆவியின் நிறைவு போதாததாக இருந்தது. அவர் இப்பொழுது ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார். ஆமென். யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுக்கிற போது வானம் திறக்கப்பட்டது. அழகாய் வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். லூக்கா 3:21 இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று, அநேகர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கிற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகிற போது, அப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். சொல்லுங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க. சில ஆளுங்க கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, சில ஆளுங்க ஏதோ கட்டாயத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு போகிற போக்கு தான் பிறகு அதோட முடிஞ்சுன்னு நினச்சிடுறாங்க. பிறகு ஆமென் என்னைக்காவது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துக்கு வந்து வாயை திறந்து காட்டுறதுக்காக வாரது. அப்படி அல்ல. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் பரிசுத்தம் உள்ளவங்களாய் மாறணும். ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் கர்த்தருக்கு பக்தியாய் வாழுகிறவர்களாய் இருக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அல்லேலூயா சபைக்கு ஒழுங்கா இருக்கிறவங்களா இருக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் உபதேச சத்தியங்களுக்கு, ஆமென், சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்களா இருக்கணும். நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாய் துதியினாலே நிரம்பி இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென். ஞானஸ்நானம் எடுத்த இயேசு ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. மரியாள் கர்ப்பவதி ஆகும் போது ஆவியானவராலே நிரப்பப்பட்ட இயேசு இப்பொழுது ஞானஸ்நானம் எடுக்கும் போது வானம் திறக்கப்பட்டது. தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல தன்மேல் வந்து இறங்குகிறதை அவர் கண்டார். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கண்களை திறப்பார். ஜெபிக்கிறவருடைய கண்கள் திறக்கப்பட்டால் ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறதை நீங்க காண்பீங்க. சிலருக்கு கண்ணடைச்சா பாம்பு ஆடுகிறது மாதிரி தெரியுது, சிலருக்கு கண்ணடைச்சா சேவல் கூவுகிறது மாதிரி தெரியுது, மயில் ஆடுகிற மாதிரி தெரியுது, கருத்த உருவம் தெரியுது. ஆமென். என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. இயேசுவுக்கு கருத்த உருவம் தெரியல, இயேசுவுக்கு யானை வாரது தெரியல, இயேசுவுக்கு யாரு கத்தியை தூக்கிட்டு வெட்ட வார மாதிரி தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பொத்துன விழுந்த மாதிரி எல்லாம் தெரியல. ஆமென். அந்த ஆவி எல்லாம் ஓடிரணும் இயேசுவின் நாமத்தினால. ஞானஸ்நானம் எடுத்தவங்க மேல இந்த ஆவிகளை கொண்டு அதிகாரம் இல்லை. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. ஏதாவது நபருக்குள்ள அந்த ஆவிகள் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் இயேசுவின் நாமத்தில் எல்லா பாரம்பரிய வல்லமைகளும் அசுத்த ஆவிகளும் குடும்பங்களை விட்டு தலைமுறைகளை விட்டு வெளியேறி போவதாக. ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த இயேசு ஜெபம் பண்ணினார். ஆவியானவர் வந்து இறங்குறதை கண்டார். எல்லாருக்கும் புரியுதா? அல்லேலூயா. இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்தார், ஆவியானவர் இறங்கினார், ஜெபம் பண்ணினார், ஆவியானவர் இறங்கினதை கண்டார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஆவியினாலே நடத்தப்பட்டு வனாந்திரத்துக்கு போனாராம். அடுத்து எங்க போனார்? ஊழியம் செய்ய போல, ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா இருக்கணும். மாம்சத்துக்குரியவர்களா இருக்கக்கூடாது, ஜென்ம சுபாவத்தினுடையவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
மாம்சத்துக்குரியவர்களும் ஜென்ம சுபாவத்துக்குரியவர்களும் தேவனுடைய காரியத்தை, சபையின் தரிசனத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். சங்கீதம் 2:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. குறிகாரனை தேட வேண்டாம், தீர்க்கதரிசியை தேட வேண்டாம், யாராவது சொல்லுவாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். தேவ பாதத்தில் காத்திருந்தால் அவர் நம்மை போதிப்பார். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை போதித்து நடத்தும். அல்லேலூயா. யாரும் உங்களை போதிக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னனால சபைக்கு வராமல் இருந்துடக்கூடாது. பாஸ்டர் வேண்டாம், உபதேசம் வேண்டாம்னு நினைச்சிடக்கூடாது. நான் வீட்டில் இருப்பேன், எனக்கு எல்லாம் போதிக்குன்னு சொன்னா வெளிச்ச தூதம் வந்துடும், ஒளியின் தூதன் உள்ள. சொல்ல வேண்டியது சொல்லணும் இல்லையா பாஸ்டர்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடங்கி நடக்கிறவர்களா இருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன செய்யுங்கள்? அடங்கி இருங்கள். அல்லேலூயா. ஆமென். நம்மை பெற்ற தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். ஆவிக்குரிய பெற்றோருக்கு அடங்கி இருக்கணும். கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். இயேசுவானவர் இப்பொழுது ஆவியானவருடைய தூண்டுதல் ஏவுதலினாலே வனாந்திரத்துக்கு போனார். அங்கே சொல்லப்படுகிறது 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாராம். வனாந்திரம் நல்ல அனுபவம் கிடையாது. வனாந்திரம் அநேகரை மிருகங்கள் தின்று போடுகிற அனுபவம். வனாந்திரம் வழி இல்லாத இடம். வனாந்திரம் தண்ணி இல்லாத இடம். வனாந்திரம் வசதி இல்லாத இடம். வனாந்திரம் கூக்குரல் நிறைந்த இடம். வனாந்திரம் திசை தெரியாத இடம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்திரத்தில் அலைந்தார்கள். இயேசு 40 நாள் வனாந்திரத்தில் இருந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் 40 வருடத்துக்கு பிறகு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வந்தார்கள். ஆனால் இயேசு 40 நாளுக்கு பிறகு ஆமென் நம்மை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போகக்கூடிய மகிமையான ஊழியத்துக்காய் அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. 40 நாளும் பிசாசு அவரோடு கூட போராடுகிறான். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், துஷ்ட மிருகத்தோடு கூட அவர் போராடினாராம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, துஷ்ட மிருகத்தை போன்ற மனிதர்கள் உலகத்தில் உண்டு. ஒரு சன்னியாசி காட்டில் போயிருந்தாராம். அவர் காட்டில் போயிருந்ததுனால இந்த நாட்டில் இருக்கிற மனுஷர்கள் அவர்கிட்ட கேட்டாங்களாம், என்னையா சன்னியாசி, இந்த காட்டில் போய் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களே, இந்த காட்டில் சிங்கம் இருக்குது, சிறுத்தை இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, ஓனாய் இருக்குது, பாம்பு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன அன்னகொண்டாங்கிற பாம்பு வரைக்கும் இருக்குது. ஆமென். மனுஷனை சாப்பிடுகிற ஆமென் மலைப்பாம்புகள் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, எங்களை பாருங்க, நாங்கள் நாட்டில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு. சன்னியாசி சொன்னாராம், இங்கே சிங்கம் வந்தால் எனக்கு தெரியும், சிறுத்தை வந்தால் எனக்கு தெரியும், கரடி வந்தால் எனக்கு தெரியும், ஏன் நல்ல பாம்பு வந்தால் கூட எனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நான் தற்காத்து கொள்ளுவேன். ஆனால் நாட்டில் வந்து உட்கார்ந்தா சிங்கமும் வருது, கரடியும் வருது, சிறுத்தையும் வருது, ஓனாயும் வருது, புலியும் வருது, பாம்பும் வருது, எல்லாமே வருது. ஆனால் எல்லாத்தையும் பார்த்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கு, எல்லாம் உங்களை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரா. மனசில் ஆகல, நாளைக்கு தான் மனசில் ஆகும். அல்லேலூயா. ஆமென். இயேசு துஷ்ட மிருகங்களோடு கூட போராடி கொண்டிருந்தார் 40 நாளும். வசனம் சொல்லுகிற 40 நாள் முடிந்த பின்பு அவருக்கு என்ன உண்டாயிட்டான்? பசி உண்டாச்சு. அல்லேலூயா. பிசாசு சொன்னான், அல்லேலூயா, இந்த கல்லை அப்பங்களாக்கும். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. கொஞ்சம் கவனியுங்கள். பணத்தினால் மனுஷன் பிழைப்பான்னு நினைச்சா முடியாதுங்க. பணத்தினால் பிழைக்க முடியாது.
வெளிநாட்டில் வேலை கிடைச்சா பிழைப்பான்னு நினைச்சிங்கன்னா முடியாது. உங்களுக்கு தெரியுமா, குவைத்தில் போனதுக்கு 2 வாரத்துக்கு முன்னால தீ விபத்து உண்டானது. எத்தனை குடும்பம் இல்லாமல் போய்விட்டது. பணத்தினால முடியாது, வேலையினால முடியாது, பதவியினால முடியாது, படிப்பினால முடியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், இவற்றினால் அல்ல மனுஷன் பிழைப்பது, மனுஷன் அப்பத்தினால் அல்ல, மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இந்த வசனம் நம்மை பிழைப்போட்டு, உன்னுடைய இளமையிலே இந்த வேதத்தை நீ சுமந்தால் உன்னுடைய முதுமையிலே இந்த வேத புத்தகம் உன்னை சுமக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உலாவுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே எமக்கு நன்றி. அடுத்து அந்த சோதனை முடிந்தவுடனே இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படியாய் தேவ தூதர்கள் வந்தாங்க, அவரை பலப்படுத்தினாங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் ஆவியானவருடைய பலத்தினாலே, பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, என்ன பலத்தினால? லூக்கா 4:14 ஆமென் 14. அவர் ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். 1, இயேசு பிறப்பிலே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார். 2, ஞானஸ்நானம் எடுத்த போது அவர் மேலே ஆவியானவர் வந்து புறாவை போல இறங்கினார். 3, 40 நாள் உபவாச ஜெபம் முடித்த போது இப்பொழுது அவர் மாம்சத்தில் பலப்பட்டார் என்றல்ல, ஆவியிலே பலப்பட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியில் என்ன செய்தார்? பலப்பட்டார். அந்த பலத்தோடு கூட அவர் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த திசைகளில் எல்லாம் பரவ ஆரம்பித்தது. அன்பான தேவ பிள்ளையே, ஊழியர்களே, சபையே, ஆமென், வாலிபனே, ஆமென், கன்னிகையே, ஆமென், தாயே, தகப்பனே, உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகணும்னா, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா சும்மா இருந்தா போதாது. ஆவியானுடைய வல்லமையாலே, ஆவியானுடைய பலத்தால நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியின் வல்லமையால நிரப்பப்படணும். அல்லேலூயா. இயேசு 12 சீசர்களை தெரிந்தெடுத்தார். இயேசு 70 சீசர்களை தெரிந்தெடுத்தார். இயேசு திரளான பேருக்கு சௌக்கியத்தை கொடுத்தார். ஆனா பரலோகத்துக்கு எழுந்தருளை போகும்போது தன்னுடைய சீசர் கூட்டத்தை பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஆளுக்கு 5 கோடி ரூபாய் தாரேன்னு சொல்லல, ஆளுக்கு ஆமென் கொஞ்சம் ஹல்லேலூயா ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லல, உங்களுக்கு கொஞ்சம் படிப்பு தாரேன்னு சொல்லல, உங்களுக்கு கொஞ்சம் பட்டம் தாரேன்னு சொல்லல. ஆனால் என்ன சொன்னாரு? என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமில் காத்திருங்கள். நீங்க காத்திருந்தா உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வருவார். நான் போய் உங்களுக்காய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன்னு சொன்னாரு. அந்த தேற்றவாளனை உன்னதத்தின் பலனால தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்று சொல்லி நாட்கள் கணக்கில் அவங்க காத்திருந்தார்கள். அப்படின்னா சொந்த வேலை இல்லாதவர்கள் அல்ல, வசதி இல்லாதவர்கள் அல்ல. அவன் உலக பின்ன ஓட மனம் இல்லாம இயேசுவினுடைய பாதத்தில் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம், அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்ற வெறித்தனமான ஒரு தாகத்தோடு கூட என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள். ஆமென். இந்த வல்லமையை பெறுவதற்கு முன்பு பேதுரு பின்மாற்றக்காரன். இந்த வல்லமையை பெறுவதற்கு முன்பு பேதுரு உறங்குகிறவன். இந்த வல்லமையை பெறுவதற்கு முன்பு பேதுரு ஆமென் போர் சேவனுடைய காதை வெட்டக்கூடியவன். இந்த வல்லமையை பெறுவதற்கு முன்பாக பேதுரு ஆமென் வலையும் வல்லத்தை எடுத்துட்டு மீன் பிடிக்க போனவன். இந்த வல்லமையை பெறும் முன்பாக பேதுரு இயேசுவை தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தவன். ஆனால் இந்த வல்லமையை பெற்ற பிறகு ஆமென் எழும்பி நின்றார்.
12 கூட எழும்பி நின்று ஒரு சின்ன பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவீங்களா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் கலிலேயர் அல்லவா, இவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது, கல்வி அறிவில்லாதவர்களே, பேதமையுள்ளவர்களே. ஆண்டவர் சொன்னார், ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பேதைகளுக்கு இதை வெளிப்படுத்தினேன். பேதுரு சொன்னார், எந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்களோ அந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தைரியத்தோடு கூட இயேசுவை குறித்து சாட்சி சொன்னார்கள், வசனத்தை உறுதியாய் பிரசங்கித்தார்கள். அந்த பேதுரு ஜெபாலயத்துக்கு போகும்போது புறவியிலே சப்பாடியாய் இருந்தவனை கண்டு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எனக்குள் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னாரே, அது என்ன? அவருக்கு இருந்தது உன்னதமான தேவனுடைய பலன். அந்த பலனுக்கு பேருதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு கூட நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்னபோது கால்களும் கரடுகளும் பலனடைந்தது. கட்டுண்டவன் விடுதலையானார். அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஜனங்கள் 5000 பேர் சபையிலே ரட்சிக்கப்பட்டு வந்து சேர்ந்தார்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ராபா ஷிகாரா பாபா பாபா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இந்த ராத்திரி வேளையில இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறுவார்கள் என்றார். மறுபடியும் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆன்லைன்ல யூடியூப்ல இந்த செய்தியை கேட்கிறவர்களை நான் நிரப்புவேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவனை என்னுடைய பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன். இந்த கூட்டத்துக்குள்ள சில வாலிபர்களை கர்த்தர் தேடுகிறார், சில சகோதரர்களை கர்த்தர் தேடுகிறார், சில சகோதரிகளை தேடுகிறார். கடைசி கால ஊழியத்திலே ஆண்டவருக்காய் பயப்படுகிற அக்கினி பொறிகளாய் மாறும்படி, எஸ், சாபத்தின் கட்டிலே இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி சில எலியாக்களை கர்த்தர் எழுப்பினது போல, எலிசா அவன் 12ஆம் ஏற உழுது கொண்டிருக்கிற போது அவனை எழுப்பினது போல சிலரை எழுப்ப கர்த்தர் சித்தம் கொள்ளுகிறார். ஆவியானவர் வந்த சில காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணினார்கள், அவர்கள் தேவாவியை பெற்றுக்கொண்டாங்க. ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரிகள் மேல எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. அந்த எண்ணெய் அபிஷேகம் அவங்களை வித்தியாசப்படுத்தினது. ஹல்லேலூயா. எலியா வந்தார், அவன் ஏர்மாட கட்டி உழுது கொண்டிருக்கிற எலிசாவின் மேல சால்வையை போட்டார், அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அப்படின்னா சால்வை விழுந்த போது அபிஷேகம் வந்தது. ஹல்லேலூயா. 3, இயேசு சீசர்களை பார்த்து அவங்க நடுவில் நின்று அவங்க மேல ஊதினாராம், காற்றடித்தது. அந்த காற்று அவர்கள் மேல ஆவியை கொண்டு வந்தது. 4, ஹல்லேலூயா, வசனத்தை பிரசங்கித்த போது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மேல் ஆவியானவர் வந்தார். 5, பிலிப்பு சமாரியாவில் வசனத்தை பிரசங்கித்தார், அநேக ஞானஸ்நானம் பெற்றாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி அங்க பெறல. பேதுரு வந்தார், அவங்க தலையில கை வைத்து ஜெபம் பண்ணின போது அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். அப்படின்னா ஊழியக்காரங்க தலையில கை வைத்து ஜெபம் பண்ணும்போது அபிஷேகம் கிடைக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் வாஞ்சியோடு கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா.
கவனியுங்க, கவனியுங்க, கவனியுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கவனியுங்கள். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி அசாதாரணமான சம்பவங்களை கர்த்தர் செய்வாராக. பலத்தினால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தால் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். ஓரா பஹத்தனா ரியாக்கரா தியாலர சந்துரியாரா ராதாரா ரீபா ஹத்துனி ஷகன்யாரதனமனா ரீகா தனா சந்துரா லிகா பாலா ரியாத்தியானா வைடா லகத்தி ஷபோரியாக்கரா தானா ரிபௌத்தியாலரதனா அவுடலா ரகதி ஷபோரியாலரதன ஹந்தரா தியாக்கரதனமனா. சில பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறதை நான் காண்கிறேன். சில பாரம்பரிய இருளின் அதிகாரங்களை கர்த்தர் உடைத்தெறிகிறார். பரிசுத்த ஆவியானவர் சில நிழல் போல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாவுகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. அவன் சிந்தனைகளை சிதற பண்ணிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஜனங்கள் கடந்து வரக்கூடாதபடிக்கு ஜனங்களுக்குள்ளே ஆமென் இருளின் அதிகாரத்தை வெளிப்படுத்தின சில அந்தகார வல்லமைகளை ஆண்டவர் கடிந்து கொள்ளுவாராக. இந்த ராத்திரி வேளையிலே வசனத்தை ஜனங்கள் கேட்கும்படி மன கண்களை கர்த்தர் திறந்தருளுவாராக. ஹல்லேலூயா. ரகதனா சந்துல்லா ரகதனா ரிபக்கரதனமனா ரைபாலா ரகத்தியானா ரகதனா சந்தலா ரகதி ரிபாதர கரதனமனா அவுடலா ரகதன சந்துலியா ரதனமனா அவுடால கத்தா ரதானா கதரா தலா ரபா பாபா பாபா வைடுல்லா தீபாலா சிகாரா பாபா பாபா ஊரா பாபா பாலா தீபா கதரா சந்துல்லா ரபா வைடுலியா தியாக்கர சந்தலா ரேகதலா ரிபா ஹம்தா ரீமன ஷகன்யா தரதல ரகதரதலமதா. எல்லா அந்தகாரத்தின் சாபத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. கைகள் ஹல்லேலூயா கட்டுகள் அவிழ்வதாக. சரீரங்களின் மேலே சிந்தனைகளின் மேலே அவன் போராடி கொண்டிருக்கிற இருளின் அதிகாரங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவாராக. நாடி நரம்புகளுக்குள்ளே ஆராதிக்க கூடாதபடி உறக்க மயக்கத்தை கட்டி கொண்டிருக்கிற ஓ ஹல்லேலூயா மப்பு மந்தாரத்தை போட்டுக் கொண்டிருக்கிற பிசாசின் ஆளுகைகள் நிர்மூலமாவதாக. வாய்கள் திறக்கப்படுவதாக. நாவின் கட்டுகள் அவிழ்வதாக. ஓ வாயை திறந்து சரீரங்களை விட்டு கொடுத்து கைகளை விட்டு கொடுத்து அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், இயேசுவை ஹல்லேலூயா ஏற்றுக்கொண்டவர்கள் விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிங்க. வாயின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி எஸ் எஸ் உடாலா ரபா பாபா ஊரா பாபா பாபா ரேகதா ராதிபாலா ரபா பாபா. இந்த எல்லைகளிலே கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. இந்த ஆலயத்தின் மேல் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஆலயத்தின் மேல் இயேசுவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜனங்களின் மேலே தெளிக்கப்படுகிறது. ஜனங்களின் மேலே இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாட்சியும் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். நல்ல கையை தட்டி வாயை திறந்து எஸ் எல்லா நாவுகளும் ஆண்டவரை ஆராதிக்கட்டும். கட்டுகள் உடைவதாக. ஓராபாலா ரிகதரதனா பௌ ஷீபாலா கபா பாபா ரிபாலா துரபா பாபா. நல்ல ஹல்லேலூயா. எல்லா the spirit of disobedience இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஊழியக்காரங்க வாயை திறந்து துதியுங்க. பிள்ளைகள் வாயிலை திறந்து துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பலத்தால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தால் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். Hallelujah. 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 மாம்சத்தில் யுத்தம் பண்ணி கொண்டிராதேன்னு சொல்றாரு. மாம்சத்தில் ஜெபிக்காத, மாம்சத்தில் போராடாத, ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ள இறங்கி வரணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாய் கணுக்கால் அளவில் நின்று கொண்டிருக்கிற அநேகர் ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடித்து கொண்டிருக்கிறீங்க. இல்லை. ஹல்லேலூயா. சிலர் ஆவியானவரை சந்தேகப்படுகிறார்கள். சிலர் ஆவியானவரை குறித்து விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்கிறவங்க கூட சேர்ந்துட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் போயிடும்.
உங்களுடைய ஐக்கியம் சரியில்லைன்னா நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையும் அபிஷேகம் உங்களை விட்டு போயிடும். சிலர் மேலே இருந்த அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போனீங்க. சிம்சோன் மேலே இருந்தது தேவ ஆவியானுடைய பலன், அபிஷேகம் இருந்தது. அவன் தன்னுடைய பிரதிஷ்டையை இழந்தான். அவன் தன்னுடைய நஸ்ரய விரதத்தை இழந்தான். எதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரோ அதை செய்தான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போனதை அவன் அறியாதிருந்தான். புத்திக்கு இடம் கொடுக்க கூடாது, புத்திக்கு கீழ்ப்படிய கூடாது. ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா ஆமென், இன்றைக்கு கர்த்தர் உங்களை மேல அசைவாடுவார். 2 கையை வைத்து கேட்பீங்களா? என்னை நிரப்புங்க ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையில் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இழந்த அபிஷேகத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. இழந்த கிருபை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனே, கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தோடு கூட தேவனுடைய ஜனத்தின் நடுவில் தலைவனாய் கண்காணியாய் இருக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியில் கொண்ட அந்த தெய்வீக அன்புக்கு நேராக, ஆதியிலே நீங்கள் ஆண்டவருக்காக ஓடின ஓட்டம், ஆதியிலே செய்த சில தியாகங்கள், ஆதியிலே நீங்கள் ஆமென் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஓடுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டுமாய் ஓடினீங்க, கால் வலிக்கத்தக்கதாக நடந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆமென் ஏதோ ஆமென் ஹல்லேலூயா குறைவுகள் மனுஷன் பேசுகிறதை கேட்டபோது, குழப்பத்தின் சத்தங்களை கேட்டபோது, ஆவியானுடைய சத்தத்தை கேட்பதை ஆமென் சத்துரு தடுத்து வைத்திருக்கிறார். இல்லை, இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு சபைகளை உயிர் மீட்சிக்குள்ளே நடத்தும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராய் திருப்பும்படியாய் நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். நான் பார்க்கிறேன், ஒரு பிலிப்பு போய் பிரசங்கித்த தேசங்களில், அந்த பட்டணங்களில் ஜனங்கள் சந்தோஷித்தது போல நீங்க சொல்லுகிற இடங்களில் சந்தோஷங்கள் உண்டாகும். கர்த்தருடைய ஆவியானவர் வித்தியாசமாய் உங்களை நடத்துகிறது நீங்க உணர போறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் செய்திராத ஒரு மகிமையான ஊழியத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிறதை நான் காண்கிறேன். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. இங்க இருக்கிற வாலிபர்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஏதோ இந்த தட்டு முட்டுகளுக்குள்ளே ஒளிந்திருக்க வேண்டியவன் அல்ல. சவுலை போல அபிஷேகம் பெற்ற பிறகு தட்டு முட்டுகளுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறாய். இல்ல, உனக்கு ஆண்டவர் வைத்த திட்டத்துக்கு நேராக, உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான வழிநடத்தலுக்கு நேராக நீ திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாபா இருக்கிற 2 பேரை முழு நேர ஊழியத்துக்காக கர்த்தர் வேறு பிரிக்கிறார். முழு நேர ஊழியத்துக்கான அழைப்பு உங்கள் மேல இருக்கிறது. தாய் கற்பத்தில் இருக்கும் போது, தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறார். சில நாட்கள் அந்தியோகியா சபையிலே பவுலும் பர்னபாவும் உபவாசித்து ஜெபித்தது போல உபவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தர் தான் அழைத்த ஊழியத்துக்காக உங்களை வேறு பிரிப்பார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில ஆராதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். செய்தி கேட்கும் போது அதை ஏற்றெடுக்கணும். இங்க மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள விடுதலை நடக்கும். ஆமென். நீங்கள் அறியாத இடங்களில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இங்க ஆராதிக்கும் போது மந்திரவாதியினுடைய மந்திரங்களை கர்த்தர் செயலிழக்க பண்ணுவார். அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் எல்லாம் கூண்டோடு கூட அழிக்கப்படும். ஆமென். அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. ரெய்னார்ட் போங்க என்றதான ஊழியக்காரர் ஒரு நாள்ல ஆப்பிரிக்காவில் ஊழியத்துக்காக ஒரு பெரிய மைதானத்தில், ஒரு திறந்த வெளி ஆமென் மைதானத்தில் பயங்கரமான கூட்டம் ஆயத்தம் பண்ணப்பட்டது. அந்த கூட்டத்தில் பயங்கரமான ஸ்டேஜ், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள ஆயத்தமானார்கள். ஆனால் அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்பதாக 4 பிரசித்தி பெற்ற மந்திரவாதிகள் ஒன்றாக இணைந்து அவங்க தீர்மானம் பண்ணாங்க, இந்த கூட்டம் இங்கே நடக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரர் ஸ்டேஜில் வரும்போது ஒரு வார்த்தை கூட அவருக்கு பேச வரக்கூடாது. அவருடைய நாவு கட்டப்படணும். அவர் வந்து வெறுமையாய் போயிடணும்னு சொல்லி பல நாட்களாய் அவங்க விரதம் இருந்து இந்த மைதானத்தினுடைய 4 மூலையில் அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க மந்திரம் பண்ணி கொண்டு.
அல்லேலூயா. ஆராதனை எல்லாம் வழக்கம் போல நடக்குது, பாட்டு நடந்தது. அவன் அந்த கர்த்தருடைய மனுஷன் செய்தி கொடுக்கும்படியா வந்தபோது, சாதாரணமா அவர் வந்ததை விட வரும்போதே கையை உயர்த்தி இப்படி அல்லேலூயா அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த சத்தத்துல 4 மூலையில் இருந்த மந்திரவாதிகளும் அப்படியே தூதர்களால் தூக்கி எடுக்கப்பட்டு அவன் ஸ்டேஜுக்கு முன்னால வந்து பொத்துன்னு விழுந்தாங்க. பலத்தினால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தால் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். அமைதியா இருக்க கூடாது, நாவு கட்டி இருக்க கூடாது, வாயை திறந்து கர்த்தரை துதி. உனக்கு விரோதமா எழும்பின ஆயுதங்களை இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். சில சபையில பார்த்திருக்கிறேன், சில ஆளுங்க கல் இருந்த மாதிரி இருப்பாங்க, அசையவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க பக்கத்துல திடீர்னு ஒரு பூதம் பிசாசு பிடிச்ச இலகி இப்படி ஆடும். ஆட ஆரம்பிச்சோன்னா ஆராதிப்பாங்க. இயேசு வந்தா ஆராதிக்காதவங்க, ஆவியானவர் வந்தா ஆராதிக்காதவங்க, பிசாசு வந்தா ஆராதிப்பான் பயத்தினால. அல்லேலூயா. சில ஆளுக்கு பாருங்க, சில பிரச்சனை வரும்போது அவன் ஒரு கோழி முட்டை வீட்டுக்கு வாசல்ல இருந்தா போதும், பிறகு அன்னைக்கு ஜபந்தான். ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தா போதும், அன்னைக்கு பிறகு ஜபந்தான். பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தீர்க்கதரிசி வேற சொல்லியிருப்பாரு, ஆனால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வச்சா போதும், ஒரு முட்டை வச்சா போதும், ஒரு தகுடை போட்டா போதும். எதுக்காக ஜெபம் பண்றோம்? அவன் இந்துக்காக பயந்துட்டல்ல. ஆவியானவர் வந்தா எப்போதும் துதியும் ஜெபம் நம்முடைய வாயில இருந்து கொண்டே இருக்கும். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். வீட்டில் துதி இருந்துன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வீட்டில் சீரியலும் சினிமாவும் யூடியூபும் ஆமென் அதுவும் இதுவும் எல்லாம் ஓடிட்டு இருந்துன்னா இங்க வந்தா எங்க துதி வரும்? இங்க வந்தா உறக்கம் தான் வரும். அல்லேலூயா. நல்ல 2 கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு தலைவலி எல்லாம் போகுது, சிலருடைய வயிற்று வலி எல்லாம் ஓடுது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையில அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. சகரியாவை பார்த்து, சகரியா தீர்க்கதரிசி செருபாபேலை பார்த்து சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளையே, சிருஷ்டிப்பின் காலகட்டத்திலே பிதாவாகிய தேவன் செயல்பட்டார். ரட்சிப்பின் காலகட்டத்திலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். 40 நாள் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி அளித்தார். பின்பு கலிலேயாவிலிருந்து அந்த ஒலிவ மலையிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் போரைக்கு முன்னால வாக்கு பண்ணினார், நான் போய் பிதாவை வேண்டிக் கொண்டு உங்களுக்காய் ஒரு தேற்றவாளனை அவர் அனுப்புவார். அந்த தேற்றவாளன் உங்களுக்கு வரும்போது சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்படியே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளாகிய பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்தார். ஆவியானவர் இதுவரைக்கும் சபையை விட்டு எடுக்கப்படல. என்னைக்கு ஆவியானவர் எடுக்கப்படுகிறாரோ அன்னைக்கு இயேசு வந்துருவார். ஆமென். புரியுதா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளில் அநேகர் ஆவியானவரை கூப்பிட்டுட்டோம், உட்கார வச்சுட்டோம், சேர் போட்டு அங்க உட்கார்ந்துக்கிடுங்க, இது ஏன் நேரம். அல்லேலூயா. காலையில 7 மணியிலிருந்து 9 மணி வரை தான் ஆராதனை. நீர் வேணும்னா அதுக்கு இடையில எப்போதாவது டைம் இருந்தா வந்து விசிட் பண்ணிட்டு போய்க்கிடணும். 9 மணி கழிஞ்சுனா உனக்கு இடம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் வச்ச டைம்ல நீர் வரணும். அப்படி சொல்லியிருந்தா பெந்தெகோஸ்தே நாளில் யாரும் அபிஷேகத்தை பெற்றிருக்க முடியாது. அவர் வச்ச நேரத்தில் நம்ம இருந்தால் நம்மை அவர் அபிஷேகம் பண்ணுவார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். நம்ம கொஞ்சம் கேட்க தொடங்குவோம், ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நீங்க நிரப்பினாலும் சரி நிரப்பாட்டாலும் சரி 9 மணி ஆகும்போது நான் போயிடுவேனப்பா. அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. திராட்சை தோட்டத்தில் நரி வந்துதான். நரி வந்து திராட்சை காயை பார்த்து தான் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. அவன் ஒரு ஜம்ப் பண்ணிச்சு, ரெண்டாவதும் சாடிச்சு, மூணாவதும் சாடிச்சு, நாலாவதும் சாடிச்சு, அஞ்சாவதும் சாடிச்சுது. இப்படி துள்ளி 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 பார்த்தது, எட்டவே இல்லை. கடைசியில் சொல்லிச்சான், சேச்சே இந்த பழம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆளுக தான் ஆவியானவரை குறை சொல்லிட்டு நடக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தீர்க்க தரிசனங்களை குறை சொல்லிட்டு நடக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஆளுக தான் அந்நிய பாஷையை குறை சொல்லி கொண்டு நடக்கிறவர்கள். அப்படிப்பட்டவங்க தான் அல்லேலூயா கொஞ்சம் நேரம் அதிகமாயிட்டுனா குற்றம் சொல்லி முறுமுறுத்துட்டு இருக்கிறவங்க. இல்லை இல்லை, மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நான் இதெல்லாம் தவறுதலாக செஞ்சுட்டேன், இல்லைப்பா நீர் உண்மையாகவே இருக்கிறேன் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு கேட்டு பாருங்க, ஆவியானவர்களை நிரப்புவார். வேத புத்தகத்தில் 5 விதமான அபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். வேகமாய் சில வசனங்களை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் 15 நிமிஷத்தில். அல்லேலூயா, சீக்கிரமாய். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலை மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவராக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்றார். அல்லேலூயா. இது பாட்டில் அபிஷேகம். சொல்லுங்க, என்ன அபிஷேகம்? சாமுவேல் தீர்க்கதரிசி தைல குப்பி, செண்டு குப்பி, தைல குப்பினா அதான் செண்டு குப்பி. அல்லேலூயா. செண்டு குப்பியை எடுத்து அதில் இருந்த அபிஷேக தைலத்தை எடுத்து யார் மேலே வார்த்தாரா? சவுல் மேலே, வளர்ந்தவன் மேலே. அவனை மாதிரி வளர்ந்தவன் யாருமே இல்லை, எல்லாரும் அவனுடைய தோளுக்கு கீழே தான். அப்படிப்பட்ட வளர்ந்தவனை இஸ்ரவேலு மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஆனால் அந்த அபிஷேகம் கீழ்ப்படியாமையினாலே அவன் இழந்தான். பொறாமை வந்ததுனால அவன் இழந்தான். பொறாமையும் வந்தது, கீழ்ப்படியாமையும் வந்தது. அதனால தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்தது. ஒன்று சொல்லுங்க, யாரால் விடப்பட்ட ஆவி? அல்லேலூயா, ஆமென். யாரால் விடப்பட்ட ஆவி? தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவிக்காக எந்த பிரசித்தி பெற்ற பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யாது? போகாது. அல்லேலூயா, ஆமென். ஒரு நல்ல பாஸ்டர் எனக்கு தெரியும், திருநெல்வேலி. அவர் சொன்னார், அவன் பிசாசை பார்த்து அவர் சொல்லுவாராம், போ பிசாசேன்னு. ஆமென். பிசாசு சொல்லும், போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன். கடைசியில் அவர் சொன்னார், நீ போக மாட்டேன்னா நீ இரு, நான் போகிறேன். அல்லேலூயா. சிலதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான். சவுல் கடைசி நாள் வரைக்கும் அபிஷேகத்தை திரும்ப பெறவும் இல்லை. அவனுக்குள்ளே என்னதான் இருந்துச்சு? அசுத்த ஆவி. தேவனால் விடப்பட்ட ஆவி ஒருத்தருக்குள்ளே வந்துடக்கூடாது, வந்தால் துரத்த முடியாது. மந்திரவாதியினால் விடப்பட்டதை துரத்திடலாம், செய்வினையால் வந்ததை துரத்திடலாம், ஆமென், விக்கிரக வல்லமையால் வந்ததை துரத்திடலாம், சாபத்தால் வந்ததை துரத்திடலாம். தேவனால் விடப்பட்ட அசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றவனுக்குள்ள வந்துட்டுனா அதை என்ன செய்ய முடியாது? அது அவன் பாடு. அவனுக்காக ஜெபிக்கவும் வேதத்தில் பிரமாணம் கிடையாது. அவனுக்காய் சாமுவேல் துக்கித்தார், ஜெபம் பண்ணார். கர்த்தர் சொன்னார், எந்த மட்டும் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ துக்கித்து கொண்டிருப்பாய், நிறுத்து துக்கித்ததாய். அல்லேலூயா. சில பாஸ்டர்மாருக்கு வேற வேலையே இல்லாமல் சில சவுலுக்காய் துக்கப்பட்டு இருப்பாங்க. போயிட்டானே, இவனை நம்பி இல்லை ஊழியத்துக்கு வந்தேன், இவன் இருப்பான்னு நினச்சேனே, இவன் ஆமென் பெரியவனாக இருப்பான்னு நினச்சேனே, இவன் கீபோர்டு வாசிப்பான்னு நினச்சேனே, இவன் ட்ரம் அடிப்பான்னு நினச்சேனே, இவன் காணிக்க தருவான்னு நினச்சேனே, இவன் வண்டி ஓட்டுவான்னு நினச்சேனே. அபிஷேகம் இழந்தவனை குறித்து துக்கிக்காதேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏதா புரியுதா? அல்லேலூயா, ஆமென். உன் வேலை என்னப்பா? சாமுவேலே, உனக்கு கொடுத்த வேலை என்ன? அவன் நீ சென்று பாட்டில் இப்போ நினைக்காத, இப்போ நீ நல்ல ஒரு மிருகத்தை பிடி, அதனுடைய கொம்பை எடு, அதனுடைய கொம்பை சுத்திகரி. ஆமென், ஹல்லேலூயா. துக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேலை இல்லை உனக்கு. நீ உட்கார்ந்து ஆயத்தப்பட்டு ஆமென், ஹல்லேலூயா. மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தின்படியே, மோசைக்கு கொடுத்த திட்டத்தின்படியே ஒலிவ எண்ணெய் எடுக்கணும், பிசினை எடுக்கணும், ஹல்லேலூயா, குந்திரிக்கத்தை எடுக்கணும், வெள்ளப்பழத்தை எடுக்கணும், சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து அவன் சரியான கூட்டுப்படி பரிசுத்த சேக்கலின்படி அளந்து ஆசரிப்பு கூடாரத்திலே சொல்லப்பட்ட பிரமாணத்தின்படியே, ஆண்டவர் தந்த பிரமாணத்தின்படியே அபிஷேக தைலத்தை செய். நீ அபிஷேக தைலத்தை செய்து முடிக்கும் போது சில இருதயத்துக்கு ஏற்றவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். காட்டில் இருக்கிறவங்களை ஆயத்தப்படுத்துவார். அவங்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு உன்னதமான ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார்.
ஆண்டவர் சொல்றாரு தெளிவா, உன்னுடைய ஊழியத்தை இழந்துடக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அதுதான். அவன் நீ ஒரு சாமுவேலாக எழும்பணும், நீ ஒரு சாமுவேலாக எழும்பணும். சவுலுக்காய் துக்கப்பட்டு கொண்டிருக்காதீங்க. அழைத்தது சவுல் அல்ல, அழைத்தது ஈசாய் அல்ல, அழைத்தது கோலியாத் அல்ல, அழைத்தது இஸ்ரவேல் சபை அல்ல, அழைத்தது யூதா கோத்திரம் அல்ல. உன்னை அழைத்தவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது உன்னுடைய தாயினுடைய கண்ணீரை கண்டு, ஆமென், உன்னை இஸ்ரவேலின் மேல நியாயாதிபதியாக, உன்னை இஸ்ரவேலின் மேல தீர்க்கதரிசியாக, உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டியவனாக அபிஷேகம் பண்ணினவன் நான். ஹல்லேலூயா. ஓ thank you Holy Spirit. ஹல்லேலூயா. அழைத்தது கர்த்தருங்க, அழைத்தது காணிக்க பெட்டி அல்ல, அழைத்தது மனுஷன் அல்ல, அழைத்தவர் தேவன். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நின்றோனா கடைசி மட்டும் அவர் கூட இருந்து நடத்துவார். சவுல் போனா என்ன, சவுலுக்குள்ள பிசாசு வந்தா என்ன? சாமுவேலே, நீ எழும்பு எழும்பு, உன்னுடைய தைல கொம்பை அபிஷேக தைலத்தால் நிரப்பு. இரண்டாவது அபிஷேகம் தைல கொம்பின் அபிஷேகம். சாமுவேல் காத்திருந்து செய்தார். அந்த அபிஷேக தைலம் நிரப்பப்பட்டவுடனே, ஆமென், கையில ஒரு ஊழியத்தை தருவார். அபிஷேகம் நமக்குள்ள பூரணமாய் நிரப்பப்படும் போது, செய்தி வரும்போது ஊழியத்தை தருவார். அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புவார். நீ எழும்பு, நீ இந்த இடத்துல இருந்தது போதும், ராமாவில் இருந்தது போதும், தைல கொம்பில் இருக்கிற அந்த அபிஷேக தைலத்தை சுமந்து கொண்டு நான் காண்பிக்கிற வீட்டுக்கு நேராக போயின்னு சொன்னாரே. இந்த ராத்திரி வேளையில நான் பார்க்கிறேன், சில தூதர்களை கர்த்தர் இந்த கூட்டத்தின் நடுவில் அனுப்பி இருக்கிறார். ஓ, சில நபர்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் இந்த கூட்டத்தின் நடுவில் இந்த மூணாவது ராத்திரியில இந்த செய்தியை கேட்கிற சில தாவீதுகள் அங்கங்க இருக்கிறாங்க. ஆமென். யாரும் பார்க்காம காட்டுக்குள்ளே கிடக்கிறவர்கள், யாருக்கும் அறியாம தகப்பனால வெறுக்கப்பட்டவர்கள், தாயால வெறுக்கப்பட்டவர்கள், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லி எங்கேயோ புலம்பிக் கொண்டிருக்கிற நபர்களை கர்த்தர் காண்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுகிறவர் நான் பிரசங்கிக்கிறேன். ஆண்டவர், ஹல்லேலூயா. ஒரு அக்கினி பற்றி எரியட்டும். எனக்கு ரீதானா ஹத்துனியா ரதடா பௌஷியா ரதடவடா. ஹல்லேலூயா. தைல கொம்பை சுமந்து கொண்டு வந்த சாமுவேல், அவன் முன்னால பார்த்தது மாதிரி சவுல பார்த்த மாதிரி தான் பார்க்கிறாரு. எலியாப்பு வந்தார், சம்மா வந்தார், அபினதாப் வந்தார். இவங்களெல்லாம் பார்த்து வளர்த்திய பார்த்த உடனே கர்த்தர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ சொல்லுங்க, ஓ, வளர்த்திய பார்க்கல, படிப்பை பார்க்கல, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கல, எந்த கொலோன்னு பார்க்கல, எந்த கிராமத்திலிருந்து வர்றீங்கன்னு பார்க்கல, ஆனா இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. சமரியா பட்டணத்தில் ஒருத்தன் வந்தான், சீமோன். அவன், ஹல்லேலூயா, பேதுரு எல்லாரும் தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ண உடனே எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதை கண்ட உடனே வந்து சொன்னான், நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவர்கள் இந்த வரத்தை பெறும்படி எனக்கு அனுகிரகம் செய்தருளும். ஆமென். பேதுரு பார்த்துட்டு சொன்னாரு, ஆமென், நீ பாவ கட்டிலும் ஆமென் கசப்பான பிச்சிலும் கட்டப்பட்டிருக்கிறதாய் காண்கிறேன். உன்னுடைய இருதயம் தேவனுக்கு நேராக என்ன இல்லை, சுத்தமாக இல்லை. ஆகவே இந்த காரியத்தில் உனக்கு பங்கு இல்லை, பாகமும் இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆமென், இன்னைக்கு அநேகர் வரங்களை பெற்றவங்க இதெல்லாம் ஆமென் ஹல்லேலூயா சம்பாத்தியமாய் மாற்றிட்டாங்க. அவன் போன வாரத்தில் அவன் பக்கத்தில் தான் ஒரு ஊருக்கு வந்திருந்தேன். நான் வந்துட்டு ஒரு வீட்டில் எங்களுக்கு நெருங்கின ஒரு சொந்தக்காரரு, அவரை பார்க்குறதுக்காக போனேன். அவர் சொன்னார், ஆமென், இன்னும் ஆளை உங்களுக்கு தெரியுமா, டிவியில் பிரசங்கிக்கிறேன். நான் சொன்னேன், நான் டிவியில் பார்க்கறது இல்லை. டிவியில் பிரசங்கிக்கிறான், நான் டிவி என்ன செய்யறதில்ல, பார்க்கறது இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு பிரசங்கம் எல்லாம் சூப்பராக இருந்து, அதனால நான் அவரை பார்க்கறதுக்காக போனேன். எனக்கு இன்னும் வியாதி, இன்னும் பிரச்சனை, அதனால ஜெபம் பண்ணுறதுக்காக போனேன். போனவுடனே அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். சரி பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. திரும்பவும் சொன்னார், நான் சுகம் பண்ணால் இப்போவுமே நீங்கள் அற்புதத்தை பெற்று போவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அப்படின்னா நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணணும். ஜெபம் பண்ணணும்னா என்ன செய்யணுமா, பொருத்தனை பண்ணணுமா? சரி, என்ன பொருத்தனை? நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், அதை நீங்கள் வெளியிடணும். அச்சிடக்கூடிய செலவு எவ்வளோ ஆகும் பாஸ்டர்? 50,000 ரூபா ஆகும். எவ்வளோ ஆகுமா? அவர் சொன்னாராம், என்கிட்ட இப்போ 50,000 ரூபா இல்லை 12,000 ரூபா தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. சோத்திரம்.
அதை வாங்கி வச்சுட்டு 2 வார்த்தையில் ஜெபம் பண்ணி 12,000 ரூபாய்க்குள்ள ஜெபம் இவ்வளோதான். 50,000 ரூபானா அதுக்குள்ள ஜெபம் வேற. அல்லேலூயா, சோத்ரம். வேற ஊர்ல நடந்தது இல்லை, இதே நாகர்கோயில்ல, இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த செய்தியை சொல்றேன். அல்லேலூயா, ஆமென். சிலர் சம்பாதிக்கிறதுக்காக வரத்துக்காய் காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய். உன்னுடைய இருதயம் நல்லா இருக்கணும்ப்பா. உனக்கு எதுக்கு அபிஷேகம் வேணும்? உனக்கு எதுக்கு கிருபை வேணும்? உனக்கு எதுக்கு தேவனுடைய வல்லமை வேணும்? நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காய் பிரயோஜனப்படுவாயா? பால் அங்கிச்சோனுடைய சாட்சியை நான் கேட்டேன். அல்லேலூயா. ஷயரோகி டிபி வியாதி பிடித்தவர், ஒரு சிறு பெண் கொடுத்த புதிய ஏற்பாடு யோவான் சுவிசேஷத்தை வாசித்தவர் ரட்சிக்கப்பட்டார். அவருக்கு ஜெபிக்கணும்னு எப்படின்னு தெரியாதா? அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், மிஸ்டர் ஜீசஸ். என்னது மிஸ்டர் ஜீசஸ்? என்ன நீர் அவன் உம்முடைய ஊழியத்துக்காக அழைச்சிங்கன்னா, என் உயிர் இருக்கிறவரை தான் உம்முடைய ராஜ்யத்துக்காய் பிரயோஜனப்படுவேன். என் உயிர் இருக்கிறவரை எதுக்காக பிரயோஜனப்படுவேன்? உம்முடைய ராஜ்யத்துக்காய் பிரயோஜனப்படுவேன். அந்த ஒரு வார்த்தை 10 லட்சத்துக்கு அதிகமான விசுவாசிகளை கொண்ட சபையை கட்டுகிறவராய் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அல்லேலூயா. எதுக்கு அபிஷேகம்? ஆமென். எலியாவே, சம்மாவே, அல்லேலூயா, 7 பிள்ளைகள் வரிசையா வந்தாங்க, புறக்கணித்து தள்ளினார். ஏன்னா இருதயம் சரியில்லை. இன்னைக்கு இந்த கூட்டத்தின் நடுவில் சிலரை கதை புறக்கணிப்பார். ஏன்னா இருதயம் சரியில்லை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உள்ள வந்திருந்தாலும் இருதயம் சரியில்லை. தாகம் உள்ள ஒரு இருதயம், நொறுக்கப்பட்ட ஒரு இருதயம், நறுங்கின ஒரு இருதயம், உடைந்த ஒரு இருதயம், தாழ்மை உள்ள ஒரு இருதயம், பரிசுத்தம் உள்ள இருதயம், கீழ்ப்படிதல் உள்ள இருதயம், இயேசுவை நேசிக்கிற ஒரு இருதயம் இருக்கும்னா, தாவீதை போல உங்களை என்னை அவர் கண்டுபிடித்து பரிசுத்த தைலத்தினால் எனக்கு அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் பெற்றவர்கள் தான் எதிராய் எழும்புகிற சிங்கங்களை, எதிராய் எழும்புகிற கரடிகளை, எதிராய் எழும்புகிற கோலியாத்துகளை, எதிராய் எழும்புகிற மந்திரங்களை, எதிராய் எழும்புகிற சூனியங்களை, எதிராய் எழும்புகிற அசுத்த வல்லமைகளை எல்லாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறுவார்கள். பலத்தினால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தினால் செய்ய முடியாததை, படிப்பினால் செய்ய முடியாததை, திறமையினால் செய்ய முடியாததை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் செய்து முடிக்கும். அந்த அபிஷேகம் இன்னைக்கு உனக்குள்ள இறக்குனா, கோலியாத்துகளை வீழ்த்துவதற்கு கூழாங்கல்ல உன் கையில கத்த தருவார். ஓ ஹalleluya. இந்த ராத்திரி வேளையில சிலர் மேல ஆமென் ஹalleluya மினிசமுள்ள கூழாங்கற்களை கத்த தருவாராக. ஓ உனக்கு எதிராய் சவால் விட்டுக் கொண்டிருக்கிற, இந்த ஊழியத்துக்கு எதிராய் சவால் விட்டுக் கொண்டிருக்கிற, உன் குடும்பத்துக்கு எதிராய் சவால் விட்டுக் கொண்டிருக்கிற, உன் பிள்ளைகளுக்கு எதிராய் சவால் விட்டுக் கொண்டிருக்கிற மந்திர தந்திரங்களை, பிள்ளை சூனியங்களை, ஓ பொல்லாத விக்கிரக வல்லமைகளை, எதிர்க்கிரைகளை நிர்மூலமாக்குவதற்கு உன் மேல இன்னைக்கு அந்த அபிஷேகம் வரணும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும் என்றால் அசாதாரணமான காரியங்களை செய்ய கர்த்தர் பயப்படுத்துவார். ஹalleluya, ஹalleluya. மகனே காத்திரு, உன்னை கொத்திரு தாவீதை போல எழுப்புவார். இந்த தேசத்தின் நடுவில் எந்த இடத்துல நீ நிந்திக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாயோ, எந்த தகப்பன் எந்த தாய் உன்னை புறக்கணித்து தள்ளினார்களோ, எந்த சகோதரர்கள் உன்னை அற்பமாக எண்ணினார்களோ, அவர்கள் மத்தியிலே உன் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஆண்டவர் தான் படுத்து கிடக்கிற போது இந்த சங்கீதத்தை என் காதுல 2 தடவை சொன்னார். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்,
தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இந்த 2024 வருடம் முழுவதற்குள்ள ஒரு மேல்தரமான அபிஷேகத்தினால கர்த்தர் உன்னை நிரப்புவார். இதுவரைக்கும் நீ செய்திராததை சாதிக்கத்தக்கதாக, உன் மூலமாய் அரக்கர்கள் விழத்தக்கதாக, கோலியாத்துகள் விழத்தக்கதான அபிஷேகத்தை வல்லமைய கர்த்தர் உனக்குள்ள இந்த ராத்திரி வேளையிலே கைமாறுகிறார். சங்கீதம் 92:10 என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவி, புது எண்ணெயால அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு புதிய எண்ணெயால இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி கர்த்தரை ஆராதிங்க. சவுல்கள் விழுந்து கிடக்கட்டும், தாவீதுகளை கர்த்தர் எழும்பட்டும். சில சவுல்கள் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, சில சவுல்கள் அசுத்தாவினால நிரப்பப்பட்ட இடத்துல இருதயத்துக்கேற்ற தாவீதுகளாய் இந்த நாகர்கோயில் பட்டணத்தில் கர்த்தர் எழுப்புவாராக. Jesus, hallelujah, hallelujah. ஒன்று தைல குப்பியின் அபிஷேகம், 2 கொம்பின் அபிஷேகம். அது சந்ததிகளுக்குள்ள வரும், அது விழுந்தால் எழுந்திருக்க பண்ணும், அது அசுத்தாவிகளை துரத்தும், அது அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ளும், அது சீயோன் கோட்டையை பிடிக்கும், அது ராஜ்யங்களை கட்டி எழுப்பக்கூடிய அபிஷேகம். எல்லைகள் விரிவாகும். அல்லேலூயா. பலத்தால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தால் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் சாதிப்பார். ஆவிக்குரிய அந்த நதிக்குள்ள இறங்கணும். அந்த நதிக்குள்ள இறங்கினா சில கல்லை கர்த்தர் தருவாரு. அல்லேலூயா. ஈட்டியை முறிப்பார். அல்லேலூயா. ஆமே. வில்லை ஒடிப்பார், ஈட்டியை முறிப்பார், ரதங்களை அக்கினியினால் சுட்டரைப்பார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார். மறுபடி ஆண்டவர் உறுதியாய் சொல்லுகிறார், பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கு. நான் சின்னவன் ஆண்டவரே, என்னில பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணக்கு யாரும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லாத. கர்த்தர் உங்களை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். உடன்படிக்கை தேவன், அவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். பெரிய பர்வதங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, பலத்தினாலும் அல்ல, வாயத்தரன் சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. 1 தைல குப்பியின் அபிஷேகம், 2 கொம்பின் அபிஷேகம், 3 எண்ணெய் அபிஷேகம். சொல்லுங்க, எண்ணெய் அபிஷேகம். சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, சங்கீதம் 23:5 என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அது ஆடுகளுக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம். ஆமென். சிலருக்கு தலையில அவன் பிரச்சனை இருக்கும். ஆனாலும் இந்த ஆடு போய் தண்ணி குடிக்கும் போது ஒரு வகை ஈ உண்டாம். அந்த ஈ தண்ணியில முட்டை போட்டு இருக்கும். ஆடு தண்ணியை உறிஞ்சும் போது இந்த முட்டை உள்ள போயிடும் மூக்குக்குள்ள. மூக்குக்குள்ள போன முட்டை நாசியில ஏறி அப்படி உள்ள போய் குஞ்சு பொறிச்சிரும். அதனாலதான் இந்த ஆடு தலையை போட்டு அடிக்கும். பாருங்க, சில ஆடு அவன் ஆளுகளுக்கு வீட்டுல போனா தலை ஆடிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. சபையில் வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா ஆராதிச்சுட்டு போவாங்க. வீட்டுக்கு போன உடனே பிரச்சனை, எங்க இல்லாத கோபம், எங்க இல்லாத போராட்டம், எங்க இல்லாத டென்ஷன். அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு கூட்டம் முடிஞ்சு நான் போறேன், வேகமா போகும்போது அப்படியே அவன் கொஞ்சம் நடந்து போய் அவன் வண்டி ஏறி போகணும். அப்படி நடந்து போகும்போது ஒரு தாயார் ஓடி வந்தாங்க, பாஸ்டர் 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 தயவு செய்து என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்களேன். நான் சொன்னேன், அப்படி வரமாட்டேன், உங்கள் பாஸ்டர் இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன். இல்லை பாஸ்டர், இல்லை பாஸ்டர், கண்டிப்பாக ஒன்று வந்துட்டு போங்க பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். நான் கேட்டேன், என்ன பிரச்சனை? என் பிள்ளைக்காக ஒன்று ஜெபம் பண்ணிடுங்க. அதான் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வழியிலேயே கேட்குறேன். என் பிள்ளைக்கு ஒரே டென்ஷன் பாஸ்டர் அப்படின்னாங்க. எத்தனை வயசுன்னு கேட்டேன். 6 வயசு. எத்தனை வயசு? 6 வயசு பிள்ளைக்கு டென்ஷன் கேட்டிருக்கீங்களா யாராவது? நான் கேட்டேன், அப்படின்னா 6 வயசு பிள்ளைக்கு என்ன டென்ஷன்?
இருந்திருப்பால அவன் கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவா, கீழே விழுந்து தலையை போட்டு அவன் தரையில் அடிப்பான், சுவரில் இடிப்பான். என்ன ரூபம் மாறுதுன்னு தெரியல. அவனுக்கு டென்ஷன் வந்தால் யாரும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. 6 வயசு பிள்ளைக்கு மேலேயே இப்படி அவன் அந்தகார சக்தி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு வச்சிருந்தா பெரிய ஆளுகளை விட்டு வைக்குமா? உனக்கு தேவை எண்ணெயின் அபிஷேகம். அப்போ ஜோமண்ண கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையில் என்ன கேட்கிற தேவ பிள்ளையே, பலருடைய குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமே இந்த தலைக்குள்ள ஆமேன் ஹல்லேலூயா ஆகாததெல்லாம் உள்ள வந்திருக்கு. ஆமேன் ஃபேஸ்புக் வழியா உள்ள வந்திருக்கு, சாட்டிங் வழியா உள்ள வந்திருக்கு, இன்டர்நெட் வழியா உள்ள வந்து கிடக்குது. ஹல்லேலூயா. கணவனை பார்த்தா பிடிக்கல, மனைவியை பார்த்தா பிடிக்கல, பிள்ளைய பார்த்தா பிடிக்கல, சாப்பாடை பார்த்தா எரிச்சல் வருது. ஆமேன் ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள வந்த கோபம் வருது, விரோதம் வருது, பகை வருது. இந்த கெட்ட ஆவி எல்லாம் போகணும்னா ஆமென் ஹல்லேலூயா மேய்ப்பனானவன் தன்னுடைய கையில அந்த எண்ணெய் எடுத்து ஆட்டினுடைய தலையில தேய்ப்பான். ஆடினுடைய காயங்கள் சுகமாகும், ஆடுக்கு குளிர்ச்சி உண்டாகும், ஆட்டுக்கு மேல வந்து முட்டை போட்ட கொசுக்கள் எல்லாம் சாகும். இந்த ராத்திரி வேளையில 2 கையை வைத்து கேட்பீங்களா? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. என் போராடுகிற கிரியைகளுக்கு, செத்த ஆவிகளுக்கு, இருளின் வல்லமைகளுக்கு, பாரம்பரியத்தின் ஆவிகளுக்கு முடிவுண்டாகும்படியாய் என் மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. ஓ, அநேக சரீரங்களில் இருக்கிற கட்டுகள் உடைந்து போகிறது. வருடங்களாய் இருந்த பாரம்பரிய வல்லமைகள் நிர்மூலமாகிறது. மாதங்களாய் குடியிருந்த சில அந்தகாரத்தினுடைய கட்டுகள், இருதய காயங்கள், மன காயங்கள் சுகமாகிறது. நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாய். ஆமென். சந்தோஷம் ஆவியின் கனியில ஒண்ணு. அப்படின்னா துக்கம் பிசாசின் கனியில ஒண்ணு. சொன்ன புரிஞ்சுதா? சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் ஆவியினுடைய கனி. அப்ப துக்கம், கவலை யாருடைய கனி? இயேசு சொன்னார், கவலைப்படாதிருங்கள் சொன்னாரா? ஆமென். கவலைப்படுவதனால் உங்களில் ஒருவன் தன் சரீரத்தோடு ஒரு வளத்தை கூட்ட முடியுமான்னு கேட்டார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவன் என்ன செய்யல? கவலைப்படல, விதைக்கல, அறுக்கல, ஆனாலும் கவலைப்படல. வயல்களில் இருக்கிற காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டி சொல்லுங்க, கவலைப்படாதம்மான்னு. என்ன கவலை? ஆலயத்தில் வந்திருக்கும் போது கப்பல் ஒடிஞ்சு போனதுதான் போல தான் இருக்கிறாங்க. அந்த கவலையே கொண்டு வருகிறது அசுத்த ஆவி. பவுல் சொல்றாரு, சிறைச்சாலைக்குள்ள இருந்துட்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ரட்சிக்கப்பட்டவங்களுடைய முகத்தை பார்த்தா பிரகாசம் இருந்துச்சு ஒரு காலத்துல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க முகம்தான் என்ன செய்யுது? சபைக்கு வாரங்களுடைய முகம்தான் துக்கமா இருக்கு. அன்னாள் ஆலயத்துக்கு வந்தால் துக்கத்தோட தான் வந்தா, வந்துட்டு போகும்போது சந்தோஷத்தோட போனாரு. இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வரும்போதும் துக்கத்தோட தான், போகும்போதும் துக்கத்தோட தான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சகோதரிக்குள்ள பிசாசு, ஆமென், பல வருடமா சபையில வருவ சகோதரி, ஆமென், பிசாசு ஆடிச்சு. ஆமென். ஒரு நாள் ஆடும்போது கேட்டேன், எத்தனை வருஷமா இருக்கிறேன்னு. ஆமென், 10 வருஷமா இருக்கிறேன்னு. 10 வருஷமா இவங்க சபைக்கு வாராங்களே, அப்ப ஏன் ஆடாம இருந்த அப்படின்னு கேட்டேன். அப்பொழுது சொல்லுது, ஆலயத்துக்கு வரும்போது நான் வெளியே நிற்பேன், இவ்வளவு உள்ள விட்டுருவேன். ஆலயம் முடிஞ்சு போகும்போது ஹல்லேலூயா, ஆமென். பிறகு இன்னைக்கு எப்படி அகப்பட்ட, ஆமென், கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுட்டு என் டைம் முடிஞ்சிட்டு நான் போறேன் விட்டுருங்க. ஹல்லேலூயா. நேற்றைக்கே சொன்னேன், சிலருடைய டைம் முடிஞ்சிருச்சு. இனி வாசல்ல பாவம் படுத்திருக்க கூடாது. இனி வாசல் அந்தகார சக்தியை நிற்கக்கூடாது. இந்த ஆலயத்தை விட்டு போகும்போது நீங்கள் மகிழ்ச்சியோடு போகத்தக்கதாக உங்களுக்கு ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை தருவார். சங்கீதம் 45:7 வேகமாய் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 45:7 வசனம். ஆமென். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். 2 கையை வைத்து சொல்லுங்க, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஓ, இது ஒரு விசேஷ அபிஷேகம்.
கண்ணீர் மாறுகிற அபிஷேகம், கவலை மாறுகிற அபிஷேகம், வேதனை நீங்குகிற அபிஷேகம். இந்த ராத்திரி வேளையில இந்த சபையில ஆனந்த தைல அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. ஒவ்வொரு ஆராதனையும் பரலோகம் இறங்கி வருகிற ஆனந்தமாய் மாறுவதாக. ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற ஜெப நேரங்களும் ஆனந்தத்தின் நேரமாய் மாறுகிறதாக. உங்களுடைய சாப்பாட்டு அறைகளிலே ஆனந்தம் நிரம்பி வழிவதாக. உங்களுடைய பண்டக சாலைகளிலே சந்தோஷம் நிரம்பி வழிவதாக. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வடிகிறது, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேன்னு சொல்லி அவன் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் வருத்தமும் ஓடி போகும். இந்த ராத்திரி வேளையில கவலைப்பட்டு கொண்டிருக்கிற தாயே, கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரியே, கவலையோடு வந்திருக்கிற சகோதரா, உனக்கு கர்த்தர் ஆனந்த தைல அபிஷேகத்தை தருவாராக. உன்னுடைய துயரத்தின் ஆடையை கர்த்தர் எடுத்து மாற்றுவாராக. உன்னுடைய ரெட்டு வஸ்திரங்களை எடுத்து மாற்றி உனக்கு ராஜ வஸ்திரத்தை தருவாராக. அரமனை முற்றத்தில் இருந்த மொர்தெகாய் ரெட்டில சாம்பல்ல உட்கார்ந்தால், ஆனால் ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்து ராஜாவினுடைய குதிரைகளை ஏற்றி அவனை கரம் பண்ணினது போல ராஜா கரம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. 4 அபிஷேகத்தை சொன்னேன். பாட்டில் அபிஷேகம் வேணுமா? சவுலுக்கு கிடைச்ச பாட்டில் அபிஷேகம் வேணுமா? வேண்டாம். அல்லேலூயா. தாவீது கிடைத்த கொம்பின் அபிஷேகம், ஆட்டுக்கு கிடைச்ச எண்ணெயின் அபிஷேகம், மணவாட்டிக்கு ஆண்டவர் வைச்சிருக்கிற ஆனந்த தைல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குன்னா பலத்தால் செய்ய முடியாததை, பராக்கிரமத்தால் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிப்பார். பரிசுத்த ஆவியானவர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சூப்பர் மார்க்கெட்டில் போய் பரிசுத்த ஆவியானவரை பெற முடியாது. ஆமென். ராஜ அரமனையில் போய் பரிசுத்த ஆவியானவரை பெற முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆலயத்துக்குள்ள மட்டும் இல்லை, உங்களுடைய அறை வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி முழங்கால் படியிட்டு கையை உயர்த்தி ஆண்டவரை என்னை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்ன அபிஷேகம் பண்ணுவார். வழியில் நடந்து போகும்போது, வண்டியில் இருக்கும்போது, வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். நடக்கும்போது அந்நிய பாஷை பேசுகிறவளாய் மாறடும். ஆமென். போகிற இடங்களில் ஆராதிக்கிறவளாய் மாறடும். துதியின் ஆடையை கர்த்தர் தருவாராக. துயரத்தை கர்த்தர் மாற்றுவாராக. ஆனந்த தைல அபிஷேகத்தினால இன்னைக்கு கர்த்தர் நிரப்புவாராக. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆவியானவர் நம்மேல வந்தால் ஆறுதலை தருவார். ஆவியானவர் நம்மேல் வந்தால் ஆலோசனை தருவார். ஆவியானவர் நம்மேல வந்தால் உதவி செய்வார். ஆவியானவர் நமக்குள்ள வந்தால் நமக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணுவார். ஆவியானவர் நம்மேல வந்தால் நமக்காக வழக்காடுவார். ஆவியானவர் நம்மேல வந்தால் நம்மை பலப்படுத்துவார். ஆவியானவர் நமக்கு உள்ளே வந்தால் நமக்கு பதிலாக அவர் கிரியை செய்வார். எத்தனையோ நேரங்களில் பிரசங்க மேடைக்கு வரும்போது பயத்தோடு வர வேண்டியது இருக்கிறது. சரீரத்தில் பலன் இல்லை ஆண்டவரே, என்ன செய்வோன்னு தெரியாதே. ஆனால் இங்க வந்த ஆவியானவர் பலப்படுத்திடுவார். அல்லேலூயா. ஆமென். நம்மை நிற்க பண்ணுகிறவ, நம்மை ஓட பண்ணுகிறவ, நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவ, நம் மூலமாய் அற்புதத்தை செய்கிறவ, அடையாளத்தை செய்கிறவ ஆவியானவ இந்த ஆலயத்துக்குள்ள ஆவியானவர் வாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், இன்னைக்கு எனக்கு ஒரு கொம்பின் அபிஷேகம் வேணும், இன்னைக்கு எனக்கு ஒரு எண்ணெயின் அபிஷேகம் வேணும், இன்னைக்கு ஆனந்த தைலத்தினுடைய அபிஷேகம் வேணும். அப்படி சொல்லுகிறவர்கள் மட்டும் நல்ல வலது கையை உயர்த்துங்களே. உங்களுக்கு ஜெபிக்க போகிற கை உயர்த்தினவங்க வெட்கப்படாம வேகமா எழும்பி முன்னால வந்துருங்க. உங்களுக்கு ஜெபிக்க போகிற இந்த ராத்திரி வேளையில ஹல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கிறவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு அபிஷேகம். வியாதியின் சுகத்துக்காக யாரும் இப்பொழுது வர வேண்டாம். எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு உள்ளவங்க மட்டும் கரம் உயர்த்துறவங்க எழும்பி முன்னால வரும்படியா கேட்கிறவங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். ஓ ரபட ஷிகாரதலமதமதா தீகாராதியாலரதலமத. சகோதரர்களும் சகோதரிகளும் வாலிபர்களும் பிள்ளைகளும் யாராக இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில ஒரு மகிமையான அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. பேதுரு அவர்கள் மேல கை வைத்த போது, பவுல் அவங்க மேல கைகளை வைத்த போது அவர்கள் ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். அந்நிய பாஷை பெறாதவர்கள் புதிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்கணும், புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ராத்திரி வேளை உங்களுடைய ராத்திரி வேளை, இந்த ராத்திரி வேளை சபையினுடைய ராத்திரி வேளை.